அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நான் விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு போல் அவங்க வந்து ப்ரூனைக்கு போகிறாங்க. தங்கச்சி வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே என்னோடய விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. நானும் அம்மாவும் காலையில் எழுந்திரிச்சதும் வேலையாக வந்து கார்டன் தான் வந்து பார்த்துட்ருப்போம். எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கார்டனிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். இப்போ கார்டனோட அப்டேட் வந்து காமிக்கிறேன். இந்த முள்ளங்கி செடி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, இல்லை ஸ்லோவாக க்ரோ ஆகுதா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. நான் வந்து வச்ச மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்படி இருக்கும். இங்கே வச்சுருக்க பாவக்காய் செடியெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து ட்ரெல்லிஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ட்ரெல்லிஸ் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம பாவக்காய் செடிலாம் வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த கொடி படர்ந்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி வி ஷேப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுன்னு நான் வச்சுட்டு நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். இங்கே இந்த ட்ரெல்லிஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாவக்காய் செடி தான். இதில் வந்து படர்ந்து போகிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெல்லிஸ் வந்து வச்சுருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டனை விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. நல்லா செடியெலாம் பார்த்துக்கோ, கரெக்டாக தண்ணி ஊற்றிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. இந்த பாவக்காய் செடி பக்கத்தில் காஞ்ச மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் செடி தான். நான் வச்சுருந்த வெள்ளரிக்காய் செடி எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. என்ன பிரச்சனைன்னே தெரியல. ரொம்ப வெயிலாக இல்லை ரொம்ப மழைனாலையான்னு தெரியல. ஒன்றை மட்டும் இந்த கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி காயிற ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த பீன்ஸ் கொடி, அப்புறம் அவரைக்காய் கொடி, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே படர்ந்து வருது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பக்கம் இருக்கிறது வந்து அவரைக்காய் கொடி. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தான் வந்து இங்கே இருக்குது. அதுவுமே இப்போ தான் ஓரளவுக்கு க்ரோ ஆகி வர மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து எனக்கு என்னமோ வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு க்ரோ ஆகி வருது. அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னேன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலை இருக்குது. அதாவது வந்து அம்மா வந்து புர்கா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ ஒரு புர்கா ஷாப்க்கு வந்து வந்திருக்கேன். இந்த டிபி புர்கா வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜித் இந்தியாவில் புதுசாக வந்து திறந்துருக்குறாங்க. சரி, புதுசாக திறந்துருக்குறாங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே போனதுமே வந்து நிறைய மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். புர்கா மட்டும் இல்லாமல் இங்கே பொண்ணுக்கு போடுற இந்த மாதிரி ஷால் எல்லாம் கூட வந்து வச்சுருக்குறாங்க. இந்த டிபி புர்கா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. துபாயிலேருந்து தான் இவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. துபாயிலையும் இவங்க கடை இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெவியான புர்காவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான புர்காவும் வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் வந்து செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த புர்கா பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்தில் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண புர்கா தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே விரும்பி போடுறாங்க. நம்ம ஃபங்க்ஷன், கோயிலில், கல்யாணத்துக்கு, இது மாதிரி எதுக்கு போனாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் உள்ள புர்கா தான் நிறைய பேர் வந்து விரும்பி போடுறாங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இங்கே நிறையாவும் வந்து வச்சுருக்குறாங்க. ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி புர்காலாம் வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தப்போ தான் நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்.
அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் புர்க்கா வந்து எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து நோன்பு பெருநாளைக்கு இந்த மாதிரி பர்பிள் கலரில் தான் வந்து புர்க்கா வாங்கியிருந்தோம். அதனால் வந்து நான் இப்போ இந்த பர்பிள் கலர் புர்க்கா எடுக்கல, இல்லைனா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கல்லுமே ரொம்ப நல்லா வந்து இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது கல்லெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த டிசைனும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 56 சைஸில் வந்து இல்லை, எனக்கு வந்து 56 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் ஒரு புர்க்கா எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதெல்லாம் வந்து வெல்வெட் புர்க்கா தான். வெல்வெட் புர்க்காவே நிறைய மாதிரி வச்சுருக்குறாங்க, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது கல்யாணம் பண்ணுற புது பொண்ணெல்லாம் போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு போகிற ஷாலும் வந்து நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. இதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து செஞ்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கிராண்டாக லுக்காக இருக்குது பாருங்கள். சிம்பிளாகவும் வச்சுருக்குறாங்க, நல்லா கிராண்டாகவும் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த புர்கா ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்கோ ஏபிசிலாம் இருக்குல்ல, அந்த வரிசையிலே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹனீஃபாவுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ரெடிமேடாக இடியாப்பம், அதுக்கப்புறம் இட்லி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இட்லி வந்து மாவு தான் எப்போதுமே இருக்கும், இந்த டைம் பார்த்திங்கன்னா இட்லியே சுட்டு வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இப்படி கூடயா வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாவம் பேச்சுலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போய் சூடு காட்டி சாப்பிட்டுக்கலாம்ல. அப்புறம் இங்கே வந்து பூரியும் வந்து ரெடிமேடாக வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் போயிட்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூரி மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே தோசை மாவு, இட்லி மாவு இது எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ராகி இட்லி மாவு வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் இட்லி மாவுலாம் வந்து நான் வீட்லேயே அரைச்சிப்பேன், அதனால நான் இங்கே பெருசாக நான் வாங்குறது கிடையாது. ஆனால் இட்லி வச்சுருக்கிறத பார்க்கவும் தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அம்மா வந்து பயணம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா கேதர் பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம். வாடா ஓகே போதும். Happy birthday song. Happy birthday to you. Happy birthday to you. Happy. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. இவ்வளவுதான் டிப்பாமி. ஏய் இராதா. Happy birthday. பாருங்கம்மா. அக்கா இன்னொன்னு இருக்கு. இன்னொரு காடா. தோ. அங்க அது வேற. அல்லா இந்த பாட்டில் அக்கா, அந்த பாட்டில் ஜிப் டை போட்டுருக்கா. இங்க வெட்ட முடியல. சரி இதுல இருந்து வெட்ட. மாமா கையெடு. இப்படிதான் சொல்லுவீங்க, கடைசியில அது ஸ்டோர் ரூம்ல கிடக்கும். இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு பெருநாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்தது தான். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரிக்கவே இல்லை. நாங்கள் இந்த குட்டீஸ் எல்லாம் ஒன்றா இருக்கிற டைமில் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நானும் சரி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிக்காமே வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி தான் இதை பிரிக்கிறதுக்கான டைமும் வந்திருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா கேதர் ஆகிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக தான் வந்து லைஃப் வந்து போய்கிட்டுருக்கு. அப்படி பிஸியாக என்னதாம்மா பண்ணுற அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பாவம் இந்த பிள்ளைங்க ரொம்ப நேரமாக இதை வந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் பிரிக்கவே முடியல. குறுக்க வர வணக்கம்.
உனக்கு என்ன இருக்கு சாமி? இப்போ உனக்கு என்ன? ஓகே சூப்பர். ஷேர் பண்ணுறோம். நிறைய இருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓபன் தர். கிஃப்டெல்லாம் பிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. திரும்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கன் பைட்ஸில் வந்து ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் நியூட்ரலாம் போட்ட மாதிரியான ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு ப்ரூனைக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போயிட்டு இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. காலையிலே கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சு வச்சிட்டோம். இன்றைக்கி மதியானம் 1:45 தான் ஃப்ளைட். நம்ம ஒரு 10:30 போல் வீட்டிலேருந்து கிளம்புனா போதும். அசிமா எங்கே போகிறாங்க? அசிமா மிஸ் பண்ண போறியா? அப்புறம் 1 month ஆயிடுச்சுன்னா 1 month இந்தியாவா? ஆமாம். அப்போ 3 months அப்புறம் திருப்பி இங்கே இருக்குவா? ஓகே. தசீம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான், அசிமா இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறாங்களா, 2 months ப்ரூனேயில் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க உண்மையாக சொன்னால். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடய கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருப்பார். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வந்து காலையில் தான் வந்து முருங்கைக்கீரை தான் கொடுத்துருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக தான் முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பிச்சு இதில் போட்டுடலாம், பையில் போட்டு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறேன். முன்னாடியே சொல்லியிருந்தால் அழகாக பறித்து நம்ம உருவி வச்சுருந்துருக்கலாம். இப்போ வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பணும் நம்ம. நம்ம கிளம்புறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock கிட்ட ஆச்சு. 10:30க்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் வந்து இருக்கணும். நம்ம இப்போ போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கிளம்பிட்டோம். இந்த டைமில் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுங்கிறது வந்து ரேர். நம்ம வந்து ஒன்று நைட்டு கிளம்புவோம், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்புவோம். மத்தியானம் ஃப்ளைட் வந்து நம்ம ஊருக்கு போகிறப்பலாம் கண்டிப்பாக இருக்காது. மத்தியானம் ஃப்ளைட் கிடையாதுல்ல. இப்போ அம்மாவுக்கு வந்து ப்ரூனை தான் அப்படிங்கிறதுனால மத்தியானம் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம வந்து ஒரு 11:45க்கு தான் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்திருக்கணும். 1:45 ஃப்ளைட்டுக்கு நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வரணும். அம்மாவுக்கு வந்து வீல் சேர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ப்ரையாரிட்டி லைனில் வந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். அங்கே போனால் வந்து க்யூலெலாம் வந்து நிற்க தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணால் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 12:45க்கு தான் வீல் சேரே தள்ள ஆரம்பிப்போம். அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வீல் சேர் இங்கேருந்து நாங்கள் தள்ள ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கேயே வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அம்மா வந்து அனுப்பி வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அம்மாவும் வந்து கிளம்பிட்டாங்க. அங்கேயும் போய் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப இந்த வீடியோ தான் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.